எஸ்பிஐல இருக்கிற நிறைய சேவிங் ஸ்கீம்ஸ், டெபாசிட் ஸ்கீம் இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எஸ்பிஐயோட ஏடிஎம்மை எப்படி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது கூட பார்த்துருப்போம். ஆனால் இந்த டெபாசிட் ஸ்கீம் எல்லாம் தாண்டி எஸ்பிஐ மூலமாக நீங்கள் இன்னொரு வகையில் பணம் சம்பாதிக்கலாம். அது என்ன வழி அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, எஸ்பிஐயோட ஏடிஎம் எப்படி நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து ரன் பண்ணி அதில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி எஸ்பிஐயோட கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்டையும் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நடத்தலாம். இப்படி நடத்துறது மூலமாக நீங்கள் ஒரு நல்ல அமௌண்ட் சம்பாதிக்கலாம். இதுக்கு நீங்கள் பெரிய அளவில் ஒன்றும் எஃபர்ட்ஸ் போட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப பேசிக்கான ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கும்ல, அதெல்லாம் தான் நீங்கள் பண்ணி கொடுக்க போகிறீங்க. கஸ்டமர் சர்வீஸையும் பண்ணி கொடுக்க போகிறீங்க. ஸோ இது பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து கிடைக்கும். இது எப்படி நீங்கள் பண்ண முடியும், இந்த கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் அப்படின்னா என்ன, இதுக்கு நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ண வேண்டியிருக்கும், அந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் எஸ்பிஐயோட சர்வீஸ் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும், ஒரு டிடி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு எஸ்பிஐக்கு தான் போகணும். அப்படி நீங்கள் எஸ்பிஐக்கு போகும்போது உங்களுக்கு டைம் நிறைய செலவாகும். அப்புறம் நீங்கள் வந்து நிறைய அங்கே கூட்டமாக இருந்ததுன்னா க்யூவில் நின்று வெயிட் பண்ணி நிறைய வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டெய்லி ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது. அதை எளிமையாக்குறதுக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு டிரான்சாக்ஷன் எல்லாமே இந்த கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் மூலமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னதான் எஸ்பிஐ வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு பேங்காக இருந்தாலும் கூட, நம்ம எஸ்பிஐயில் நிறைய பிரான்ச்சஸ் இருந்தாலும் கூட இன்னும் பல கிராமங்களுக்கு இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்டை நம்ம அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒரு தேவைக்கும் அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு எஸ்பிஐ பிரான்ச்சுக்கு வேறு ஊருக்கு வந்து சர்வீஸ் எடுத்துக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்காது. ஸோ இப்படி கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களும் பேங்க்கை வந்து எளிமையாக அணுகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இதோட முக்கியமான நோக்கம். இப்போ இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்டை நான் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னு பார்க்கலாம். ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது 21 வயசுக்கு மேலே இருக்கிற யார் வேணாலும் இந்த இதுக்கு அப்ளை பண்ணி இந்த கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் ஃப்ரான்ச்சைஸாக வாங்க முடியும். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 10th இல்லை 12th முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிள் தான். 12th மேலே நீங்கள் டிகிரி எல்லாம் படிச்சிருந்தா கூட ஓகே தான். ஆனால் பேசிக்காக நீங்கள் 10th படிச்சிருக்கணும். இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிற நபருக்கான குவாலிஃபிகேஷன். நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் வேணும் அந்த ஏரியாவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 10க்கு 10 ரூம் கண்டிப்பாக இருக்கணும். அது உங்களோட சொந்த இடமா இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் லீஸுக்கோ வாடகைக்கோ வாங்கியிருந்தாலும் ஓகே. ஸோ ஒரு ரூம் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். கம்ப்யூட்டர் கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன் இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு தெரியும், நீங்கள் ஒரு பேங்க்குக்கு சர்வீஸ் பண்ண போகிறீங்கன்னா கம்ப்யூட்டரும் இன்டர்நெட்டும் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்ளை பண்ணுறவங்களுக்கும் அதை ஹேண்டில் பண்ண கம்ப்யூட்டரில் வந்து எல்லாமே ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இது ஒரு பேங்க் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால கேஷ் கவுண்டிங் மிஷினும் வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இது போக ஒரு பிஓஎஸ் அப்படின்னா நீங்கள் கடையில் போய்ட்டு ஏதாவது ஷாப்பிங் பண்ணி உங்கள் ஏடிஎம் கார்டை கொடுத்தீங்கன்னா அதை ஒரு மிஷினில் போட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மிஷின் ஒரு குட்டியாக மொபைல் மாதிரி இருக்கும். அந்த ஒரு மிஷினும் வேணும். அதே மாதிரி பயோமெட்ரிக் சென்சார், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் வைப்போம்ல, அந்த ஒரு மிஷினும் வேணும். இந்த 2 மிஷினும் உங்களுக்கு பேங்க் சைட்லேருந்தே ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டிலாம் இருந்தது அப்படின்னா. இதை ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் மிஷின்லாம் எதுக்கு அப்படின்னா நிறைய டிரான்சாக்ஷனுக்கு கஸ்டமர்ஸோட பயோமெட்ரிக் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கான மிஷின்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேசிக்கான இந்த சிஸ்டம், இன்டர்நெட், கேஷ் கவுண்டிங் மிஷின் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம்ல 10க்கு 10 ரூம் நீங்கள் ரெடி பண்ணணும்னு. அந்த ரூம் எந்த லொக்காலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு எஸ்பிஐ பேங்க் இருந்தாலோ இல்லை இன்னொரு கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் இருந்தாலோ உங்களுக்கு அவ்வளோ கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த இடத்துக்கு பக்கத்தில் பேங்க்கும் சரி இல்லை வேறு ஒரு கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்டும் சரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு தேவை இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பேங்க்லேருந்து அந்த அப்ரூவலும் கொடுப்பாங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் வேணும். அப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான அந்த ஒரு சர்டிஃபிகேட், இதெல்லாம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக ரெடி பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறீங்கல்ல, அந்த இடத்துக்கான ஒரு லொக்காலிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அதாவது அது உங்களோட சொந்த இடமா இருந்தால் அதை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி அதுக்கான அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் லீஸுக்கோ வாடகைக்கோ வாங்குறீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் பேப்பரும் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அந்த இடத்துக்கான ஒரு ப்ரூஃபும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். இது இல்லாமல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் கிட்டேருந்து ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட பக்கத்தில் இருக்கிற எஸ்பிஐயோட ரீஜனல் பேங்க்,
இந்த ரீஜனல் பேங்க் அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் இருக்கும். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் என்ன மாதிரியான ரீஜனல் பேங்க் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியல, இல்லை அது தெரியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற எஸ்பிஐலே போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு ரீஜனல் பேங்க்குக்கு வந்து அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எஸ்பிஐ பிரான்ச்சில் போயிட்டு இந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் நான் எடுக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடியே சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அதோட அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்டர்வியூ வந்து பேசிக்காக உங்களோட அந்த டிரான்சாக்ஷன்லாம் உங்களுக்கு பண்ண தெரியுதா, நீங்கள் வந்து இதை எப்படி சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. அதை கேட்டுட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. இந்த அப்ரூவல் அப்படிங்கிறத கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யூனிக்கான நம்பர் கொடுப்பாங்க, ஐடி நம்பர். அந்த ஐடி நம்பர் வச்சு தான் நீங்கள் எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி அந்த இடத்த சூஸ் பண்ணுறதுலையும் எஸ்பிஐ உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த இடத்துல சூஸ் பண்ணால் உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க இடம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா அவங்களே வேறு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப சுலபமாக இந்த எஸ்பிஐயோட ஃப்ரான்ச்சைஸியை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ எஸ்பிஐ உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க த்ரூ அவுட் த ப்ராசஸ். நீங்கள் எப்படி அதை செட் பண்ணணும், அதுக்கு எப்படி டிரான்சாக்ஷன்லாம் பண்ணணும், என்னென்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி நடத்தி உங்களுக்கு எல்லாத்தையுமே டீச் பண்ணுவாங்க. அப்புறம் தொடர்ந்து அவங்கள கைட் பண்ணிட்டும் இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒன்ஸ் நீங்கள் இதுக்கு செலக்ட் ஆகி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வாங்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த ப்ராசஸ்லாம் ஈஸியாக நடந்துடும். இந்த ட்ரைனிங்லாம் முடிச்சு நீங்கள் உங்களோட எஸ்பிஐயோட கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷனுக்குமே உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷன் தான் உங்களுக்கான ப்ராஃபிட். ஸோ இந்த ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 15,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். குறிப்பாக இது ரிட்டையர்ட் ஆகிட்டு ஒரு ஹாபி மாதிரி ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலோ, இல்லை அப்படின்னா நான் நிறைய அலைஞ்சு திரிஞ்சு என்னால் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலோ அவங்க இந்த கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்டை சூஸ் பண்ணலாம். ஏன்னா எஸ்பிஐ அப்படிங்கிறது ரொம்ப ஆத்தரைஸ்டான ஒரு பேங்க் தான், நம்ம கண்டிப்பாக நம்பலாம். அதில் எந்த ரிஸ்க்குமே இருக்காது. அதே மாதிரி எஸ்பிஐக்கான சர்வீஸும் வந்து நிறைய மக்களுக்கு எப்போவுமே தேவைப்பட்டுட்டே இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ் பாயிண்ட் வந்து உங்கள் சுற்றி இருக்கிற மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஐயோட இந்த கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.